21க்கு 5 விக்கெட் முதல் 293 ரன்கள். தனியாளாக மாஸ் காட்டிய பாண்டியா. இந்தியாவில் விஜய் ஹசாரே கோப்பை உள்ளூர் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. அந்த தொடரில் ஜனவரி 3ஆம் தேதி ராஜ்கோட்டில் எலைட் குரூப் சி பிரிவில் இடம் வகிக்கும் பரோடா மற்றும் விதர்பா அணிகள் மோதின. காலை 9 மணிக்கு துவங்கிய அப்போட்டியில் டாஸ் வென்ற விதர்பா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய பரோடா அணிக்கு ஓப்பனிங் வீரர்கள் அமித் பசி ரன் ஏதும் அடிக்காமலும் நித்யா பாண்டியா 15 ரன்கள் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தனர். அடுத்து வந்த பிரியான்ஸ் மோலியா 16 ரன்களும் அரிட் சேத் 21 ரன்களும் அவுட்டாகி பின்னடைவை கொடுத்தனர். போதா குறைக்கு ஜிதேஷ் சர்மாவும் 9 ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்ததால் 71 ரன்களுக்கு 5 விக்கெட் என பரோடா தடுமாறியது. அப்போது கேப்டன் கர்னூல் பாண்டியா நங்கூரமாக விளையாடி சரி செய்ய போராடினார். அவருடன் ஜோடி சேர்ந்த சகோதரர் ஹர்திக் பாண்டியா நிதானம் கலந்த அதிரடியை வெளிப்படுத்தினார். 6வது விக்கெட்டுக்கு 65 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த அந்த ஜோடியில் கர்னூல் பாண்டியா 23 ரன்கள் எடுத்தபோது விக்கெட்டை இழந்தார். மறுபுறம் சிறப்பாக விளையாடிய ஹர்திக் பாண்டியா அரை சதம் அடித்து ரன் குவிப்பில் ஈடுபட்டார். அடுத்து வந்த விஷ்ணு சோலங்கி அதிரடியாக விளையாட முயற்சித்து 26 ரன்களில் அவுட் ஆனார். மறுபுறம் நன்கு செட்டிலான ஹர்திக் பாண்டியா 66 ரன்களை எடுத்து நிதானம் கலந்த அதிரடியை மட்டுமே வெளிப்படுத்தினார். ஆனால் அப்போது விதர்பா பவுலர் பத் ரெக்கார்டை வீசிய 39வது ஓவரில் ஹர்திக் பாண்டியா முதல் 3 பந்துகளில் அடுத்தடுத்த ஹாட்ரிக் சிக்ஸர்களை தெரிவிக்கவிட்டார். அதோடு நிற்காத அவர் அடுத்த 2 பந்துகளிலும் சிக்ஸர் அடித்து 96 ரன்களை தொட்டார். கடைசி பந்திலும் அடிக்க முயற்சித்த அவருக்கு பவுண்டரி மட்டுமே கிடைத்தது. அந்த வகையில் 5 சிக்ஸர்கள் 1 பவுண்டரி என ஒரே ஓவரில் 34 ரன்களை குவித்த பாண்டியா வெறும் 68 பந்துகளில் மிரட்டலான சதம் அடித்தார். தொடர்ந்து அசத்திய அவர் 8 பவுண்டரி 11 சிக்ஸர்களை பறக்கவிட்டு 133 ரன்கள் அவுட் ஆனார். இதனால் 50 ஓவரில் பரோடா 293 ரன்களை குவித்த நிலையில் விதர்பாவுக்கு அதிகபட்சமாக யாஸ் தாக்கூர் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். மொத்தத்தில் இப்போட்டியில் மற்ற பேட்ஸ்மேன்களில் 30 ரன்கள் கூட தாண்டாத நிலையில் தனியாளாக மாஸ் காட்டிய ஹர்திக் பாண்டியா தம்முடைய அணியை காப்பாற்றி தரத்தை நிரூபித்தது குறிப்பிடத்தக்கது.